श्रीमान् वेंकटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा कृती। ஸ்ரீ கமலாலயோபல கருட சதகம் என்கின்ற ஸ்ரீ க்ஷேமகாரி சதகம். அத சதுர்த்தஸ் சமத்கார விஹாரக. கவிதாஜித கல்லோலி கன்யகாகாந்த வக்ஷசே கருணாதிகுணாட்யாய கமலாநிதயே நமஹ. சதுர்த்த விகாரமாகிய சமத்கார விகாரத்தில் தொடர்ந்து ஸ்லோகங்களை அனுபவிப்போம். ஸ்ரீ க்ஷேமகாரி சதகம் ஸ்லோகம் 76. ருத்ரேன சத்யம் பகினீஹி தத்தா நிஜாங்க பூஷாகன ரக்ஷணார்த்தம் ருத்ராஹி சேயம் தவநாயிகாயத் விஹங்க ராஜேதி விதர்க்கயாமி. ருத்ரேன சத்யம் பகினீஹி தத்தா நிஜாங்க பூஷா கணரக்ஷணார்த்தம் ருத்ராஹி சேயம் தவநாயிகாயத் விஹங்க ராஜேதி விதர்க்கயாமி. கருட பகவானுக்கு ருத்ரா, சுகீர்த்தி என 2 மனைவிமார்கள் உள்ளனர். இவர்களில் ருத்ரா என்பவள் ருத்ரனின் தங்கை என்றும் அவளை ருத்ரன் கருத்மானுக்கு விவாகம் செய்து கொடுத்ததின் காரணத்தையும் கவி தற்குறிப்பேற்ற அணியில் குறிப்பிடுகிறார். அதாவது ருத்ரன் தனது சரீரத்தில் அலங்காரமாக உள்ள சர்ப்பங்களை சம்ரட்சிப்பதற்காக தனது உடன் பிறந்தாளை விவாகம் செய்து கொடுத்ததாக எண்ணுகிறேன். அதனால்தான் கருத்மானே ருத்ரா உமக்கு மகிழ்ச்சியாக விளங்குகிறாள் என்று கூறுகிறார். இந்த தகவலுக்கு என்ன ஆதாரமாம்? கருடனின் மனைவியின் பெயரும் ருத்ரா என்பதுதான் என்று நயம்பட கூறுகின்றார் கவி. ருத்ரேன சத்யம் பகினீஹி தத்தா, ருத்ரேன சத்யம் பகினீஹி தத்தா நிஜாங்க பூஷாகன ரக்ஷணார்த்தம், நிஜாங்க பூஷாகன ரக்ஷணார்த்தம் ருத்ராஹி சேயம் தவ நாயிகாயத், ருத்ராஹி சேயம் தவ நாயிகாயத் விஹங்க ராஜேதி விதர்க்கயாமி, விஹங்க ராஜேதி விதர்க்கயாமி. ருத்ரேன சத்யம் பகினீஹி தத்தா நிஜாங்க பூஷாகன ரக்ஷணார்த்தம் ருத்ராஹி சேயம் தவ நாயிகாயத் விஹங்க ராஜேதி விதர்க்கயாமி. ஸ்லோகம் 77. புஞ்சன் புஜங்கானுபவீத பூதம் புக்தௌ து தேஷாம் அபவீத பூதம் தம் பிரம்மசூத்ரம் து சமீக்ஷ்ய சர்ப்பம் மந்தான சைல ஸ்மரணம் விதத்சே. புஞ்சன் புஜங்கானுபவீத பூதம் புக்தௌ து தேஷாம் அபவீத பூதம் தம் பிரம்மசூத்ரம் து சமீக்ஷ்ய சர்ப்பம் மந்தான சைல ஸ்மரணம் விதத்சே. ஹே கருட பகவானே, நீ வாசுகியை பிரம்மசூத்திரமாக அணிந்திருக்கின்றாய். இந்த கருடன் பாம்புகளை வெறுப்பவனாக இருந்த போதிலும் அவற்றை கொன்று உண்பவனாக இருந்த போதும் அந்த பாம்புகளுள் ஒன்றான வாசுகியைத்தான் தன் உபவீதமாக அமைந்து கொண்டிருக்கின்றார். இப்படிப்பட்ட வாசுகி கருடன் பாம்புகளை உண்ணத் தொடங்கும் போது உபவீதமாக இருப்பவன் பாம்புகளை புசித்து முடிக்கையில் வயிறு பெருத்த நிலையில் அந்த வயிற்றால் இழுக்கப்பட்டு வயிற்றை சுற்றி அரைநான் போல் விழுந்து விடுகிறான். இதனால் உபவீத நிலை போய் அவனுக்கு அபவீத நிலை வந்துவிட்டதாம். ஹே பக்ஷிராஜரே, திருத்தோள்களை சுற்றி யஜ்ஞோபவீதமாக விளங்கும் அந்த வாசுகியை வயிற்றை சுற்றிய நிலையில் நோக்குகையில் இதே வாசுகியை கயிறாக வைத்து பார்க்கடல் கடைய பயன்படுத்திய மந்திரமலையின் நிலை எங்களுக்கு நினைவுக்கு வருகின்றது. கருடனின் திருமேனி மந்திரமலை போல திண்ணென இருப்பதாக சுவாமி இங்கே சமத்காரத்துடன் காட்டுகின்றார். அப்படிப்பட்ட மலை போன்ற கருடனின் திருமேனியை வாசுகி சுற்றி இருப்பதை நோக்கும் பொழுது இங்கே வயிறார உண்ட கருடன் என்னும் மலையை சுற்றி வாசுகியை வைத்து மணிமுக்தா தீர்த்தத்தை கடைந்து வஞ்சுலவள்ளி என்னும் பெண்ணமுதை பெற்றானோ அந்த எம்பெருமான் என்று எண்ண தோன்றுகின்றது. புஞ்சன் புஜங்கானுபவீத பூதம், புஞ்சன் புஜங்கானுபவீத பூதம் புக்தௌ து தேஷாம் அபவீத பூதம், புக்தௌ து தேஷாம் அபவீத பூதம் தம் பிரம்மசூத்ரம் து சமீக்ஷ்ய சர்ப்பம்,
तं ब्रह्मसूत्रं तु समीक्ष्य सर्पं मन्तानशैलस्मरणं विदत्से मन्तानशैलस्मरणं विदत्से भुञ्जन् भुजङ्गानुपवीतभूतम् बुग्धौ तु तेषाम् अपवीतभूतम् तं ब्रह्मसूत्रं तु समीक्ष्य सर्पं मन्तानशैलस्मरणं विदत्से. श्लोकम् 78. कार्कोटहार कबलीकृतानां कुक्षिस्थितानां भुजगोत्तमानाम् आश्वासनार्थं तवनाभिरन्ध्रं विशन् इव भाति तदन्तिकास्यः. कार्कोटहार कबलीकृतानां कुक्षिस्थितानां भुजगोत्तमानाम् आश्वासनार्थं तवनाभिरन्ध्रं विशन् इव भाति तदन्तिकास्यः. கருடனின் திருக்கழுத்தில் ஆரமாக விளங்குகிறது கார்கோடகன் என்னும் பாம்பு. இந்த கருடன் விழுங்கிய பாம்புகள் அனைத்தும் அவருடைய வயிற்றில் உள்ளன. கருடனின் தொப்புளுக்குள்ளே நுழைந்து உள்ளிருக்கும் அந்த பாம்புகளை எல்லாம் ஆஸ்வாசப்படுத்துவதற்காகத்தான் கருடனின் கழுத்தில் மாலையாக தொங்கி அந்த மாலையிலிருந்து தொங்கும் நடுநாயக மணி போன்ற தன் தலையை கருடனின் தொப்புளுக்கு அருமாமையில் வைத்துக் கொண்டு கார்கோடகன் கருடனின் திருமேனியில் விளங்குகிறார் போலும். பாம்புகளை அஞ்சாதீர்கள். கருடன் பாம்புகளை எல்லாம் விழுங்கி தன் வயிற்றுக்குள் அடக்கி கொண்ட பின் எம்பெருமான் எப்படி உலகங்களை விழுங்கி தன் தொப்புள் கொடி மூலம் தாமரையை உருவாக்கி அதில் அயனை படைத்து உலகத்தை வெளிக்கொண்டு வருகிறானோ அதுபோல் உங்களையும் மீண்டும் தொப்புளின் வழியாக வெளிக்கொணருவார், அஞ்சாதீர்கள் என்று பாம்புகளுக்கு தொப்புள் வழியாக கார்கோடகன் எட்டி பார்த்து ஆறுதல் சொல்கிறதோ என்று கவி வேடிக்கையாக குறிப்பிடுகின்றார். कार्कोटहार कबलीकृतानां कार्कोटहार कबलीकृतानां कुक्षिस्थितानां भुजगोत्तमानां आश्वासनार्थं तव नाभिरन्ध्रं विशन् इव भाति तदन्तिकास्यः. विशन् इव भाति तदन्तिकास्यः. कार्कोटहार कबलीकृतानां कुक्षिस्थितानां भुजगोत्तमानां आश्वासनार्थं तव नाभिरन्ध्रं विशन् इव भाति तदन्तिकास्यः. श्लोकम् 79. चरति गगने त्वय्यं सस्तं विधाय रमादवम् तपति तपने तच्छत्रत्वं गतस्तव पाणितः तव कटकतां यातस्येष पनाघन विस्तृतः तव च हृदयं न सर्वेषां विनोति पनीश्वरः. चरति गगने त्वय्यं सस्तं विधाय रमादवम् तपति तपने तच्छत्रत्वं गतस्तव पाणितः तव कटकतां यातस्येष पनाघन विस्तृतः तव च हृदयं न सर्वेषां विनोति पनीश्वरः. இந்த கருடனுக்கு ஆதிசேஷனானவர் மையில் வலையாக இருக்கின்றார். திருவின்மணாளனான எம்பெருமானை தோள்களில் சுமந்தபடி வானில் கருட பகவான் சஞ்சரிக்கின்றார். அந்த சமயம் சூரியனின் வெப்பம் மிக்க கிரணங்கள் எம்பெருமான் மேல் பட்டுவிடக்கூடாதே என்று பொங்கும் பரவினால் கருடனின் வலது கையில் வலையாக இருக்கும் ஆதிசேஷன் தன்னுடைய பணங்களை நன்கு விரித்து எம்பெருமானுக்கு குடைபிடிக்கின்றான். சூரியனுக்கே ஒளியை தருபவன் எம்பெருமான் தான் என்றாலும் பக்தியின் மிகுதியால் வரும் அஞ்ஞானத்தின் அடியாக அந்த வெயில் எம்பெருமான் மேல் படாதபடி அவனை காத்து அடியார்களுக்கும் கருட பகவானுக்கும் ஆதிசேஷனானவர் ஆனந்தத்தை தருகின்றாராம். ஹே பக்ஷிராஜனே, எம்பெருமானை தோளில் தாங்கியபடி நீ வானில் சஞ்சரிக்கும் பொழுது வெப்பம் மிகுந்த சூரியனின் கிரணங்கள் எம்பெருமான் மேல் படாதபடி உன் கையில் வளையாக இருக்கும் ஆதிசேஷன் தன் பணங்களை விரித்து அவனுக்கு குடைபிடிக்கின்றார். அப்படிப்பட்ட அவர் உன் உள்ளத்துக்கும் அடியோங்களின் உள்ளங்களுக்கும் ஆனந்தம் தருகின்றார். சரதி ககனே த்வய்யம் சஸ்தம் விதாய ரமாதவம் சரதி ககனே த்வய்யம் சஸ்தம் விதாய ரமாதவம் தபதி தபனே தச்சத்ரத்வம் கதஸ்தவ பாணிதஹ
तपति तपनी तच्छत्रत्वं गतस्तव पानितः तव कटकतां यातः शेषपनाघन विस्तृतः तव कटकतां यातः शेषपनाघन विस्तृतः तव च हृदयं नः सर्वेषां दिनोति पणीश्वरः तव च हृदयं नः सर्वेषां दिनोति पणीश्वरः शरति गगने त्वय्यं सस्तं विधाय रमाधवम् तपति तपने तच्छत्रत्वं गतस्तव पानितः तव कटकतां यातः शेषपनाघन विस्तृतः तव च हृदयं नः सर्वेषां दिनोति पणीश्वरः. श्लोकम् 80. स्वामिन् वञ्जुलवल्ली केन भवता नाविष्कृता बाहवः चत्वारोऽत्र भुजद्वयं पुनरितं चक्राय शङ्काय च कान्ते भक्ततमो मम प्रिय सुहृत् मत्वाहनेन्द्रो वरः बाहुद्वन्द्वयुतो ममापि तदलं स्वामिन् नमस्ते नमः. स्वामिन् वञ्जुलवल्ली केन भवता नाविष्कृता बाहवः चत्वारोऽत्र भुजद्वयं पुनरितं चक्राय शङ्काय च कान्ते भक्ततमो मम प्रिय सुहृत् मत्वाहनेन्द्रो वरः बाहुद्वन्द्वयुतो ममापि तदलं स्वामिन् நமஸ்தே நமக. இந்த ஸ்லோகம் மிக அழகானதாகிய ஒரு உரையாடல் பாணியில் அமைந்துள்ளது. வஞ்சுலவள்ளி தாயாரும் பெருமானும் உரையாடுகின்றார்கள். சுவாமின், பகவானே, சொல் வஞ்சுலவள்ளி, தாங்கள் 4 திருக்கரங்களையும் வெளிக்காட்டாமல் சங்கு சக்கரங்களோடு 2 திருக்கரங்களோடு மட்டும் இவ்வூரில் எழுந்தருளியிருப்பதன் காரணம் என்ன? ஸ்ரீனிவாசன் பதிலளிக்கிறார். என் மிகச்சிறந்த பக்தனும் நண்பனுமான கருடன் இங்கு 2 திருக்கைகளோடு தானே இருக்கின்றான். எனவே நானும் அவனைப் போலவே 2 கைகளோடு விளங்குகிறேன். தாயார் சொல்கின்றார், எம்பெருமானே, அடியார்களுக்கு ஏற்றபடி தம்மை அமைத்துக் கொள்ளும் தன்மை உடைய உமக்கு வணக்கம். இப்படி அடியார்களை கவர்வதற்காகவே அவர்கள் விரும்பக்கூடிய திருமேனியை எம்பெருமான் ஏற்கின்றான் என்னும் கருத்தை இந்த ஸ்லோகத்தில் சுவாமி மிக அழகாக எடுத்து காட்டியுள்ளார். சுவாமின் வஞ்சுளவள்ளி கேன பவதா நாவிஷ்கிருதா பாஹவஹ स्वामिन् वञ्जुलवल्ली केन भवता नाविष्कृता बाहवः चत्वारोऽत्र भुजद्वयं पुनरितं चक्राय शङ्काय च चत्वारोऽत्र भुजद्वयं पुनरितं चक्राय शङ्काय च कान्ते भक्ततमो मम प्रिय सुहृत् मद्वाहनेन्द्रो वरः कान्ते भक्ततमो मम प्रिय सुहृत् मद्वाहनेन्द्रो वरः बाहुद्वन्द्वयुतो ममापि तदलं स्वामिन् नमस्ते नमः बाहुद्वन्द्वयुतो ममापि तदलं स्वामिन् नमस्ते नमः स्वामिन् वञ्जुलवल्ली केन भवता नाविष्कृता बाहवः चत्वारोऽत्र भुजद्वयं पुनरितं चक्राय शङ्काय च कान्ते भक्ततमो मम प्रिय सुहृत् मद्वाहनेन्द्रो वरः बाहुद्वन्द्वयुतो ममापि तदलं स्वामिन् नमस्ते नमः. कवितार्किक सिंहाय कल्याण गुणशालिने श्रीमते वेंकटेशाय वेदांत गुरवे नमः. श्रीमते निगमान्त महादेशिकाय नमः.